பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் எங்கள் ஊர் திருநெல்வேலி ஸ்பெஷல் கார வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் திருநெல்வேலி வந்தீங்கன்னா எல்லா டீ கடைகள்லையுமே இந்த வடையை பார்க்கலாம். நல்லா வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த திருநெல்வேலி ஸ்பெஷல் மொறு டீ கடை கார வடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1.25 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஒரு கப்பை வச்சு எல்லா பொருளுமே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதே கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1/2 கப் உளுந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பருப்பை ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க. கரெக்டாக பருப்பு 2-2.5 மணி நேரம் ஊறினா மட்டும் போதும். அதுக்கு மேலே ஊறிடுச்சுன்னா வடை உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பருப்பு நல்லா ஊறி இருக்கு. இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பருப்பை கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். முக்கியமாக இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ரொம்ப கம்மியான அளவில் தண்ணி தெளித்து நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதோட ஒரு 5 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. மொத்தத்தில் இந்த பருப்பை அரைச்சி எடுக்க எனக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இடையில தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு அரைப்பட்டுருச்சு. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே சமயம் பருப்பு முழுசாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த வடைக்கு வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு 3-4 பச்சை மிளகாவை சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா இஞ்சியை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டுமே நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் போட்ட உடனே வடை சுட ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப நேரம் அந்த மாவு வச்சுருந்தீங்க அப்படின்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டுட்டு வரும். அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியாயிடும். வடை சுட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணியில் லைட்டாக கையை நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு நீங்கள் வடை சுட ஆரம்பிச்சிடலாம். தண்ணியில் கையை நனைச்சிட்டு மாவு எடுக்கும்போது மாவு கையில் ரொம்ப ஒட்டாது. நீங்கள் மாவை எண்ணெயில் போட்டதும் அது மூழ்காமல் எண்ணெய்க்கு மேலே நல்லா மிதந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாவை கரெக்டான பக்குவத்தில் ஊற வச்சு அரைச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் டீ கடை மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள். இப்போ இந்த கார வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெளிப்பக்கம் மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்ததும் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. சாயங்காலம் நல்லா சுட ஒரு கிளாஸ் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.